பிரேஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான நமது மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனுடைய அளவற்ற கிருபையினால் இந்த 40 நாள் தியானத்திலே ஆவியின் 9 கனிகளை தியானித்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இனி தொடர்ந்து மற்ற குணங்களை குறித்து தியானித்து கர்த்தருக்குள் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். லென்த் நாட்கள் 10ஆம் நாள் தியானத்திலே 40 days லைஃப் சேஞ்சிங் 40 thoughts, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நற்குணங்களில் மிகவும் முக்கியமானதுமான தாழ்மையை குறித்து தியானித்து கிறிஸ்துவின் சாயல் உள்ளவர்களாய் விளங்குவோம். எனக்கன்பானவர்களே, இந்நாட்களில் தான் உயர்வடையவும் தன்னை மற்றவர்கள் உயர்த்தி பேசவும் பெருமைப்படுகின்ற மாதிரி நடக்கவும் தான் எல்லாரும் விரும்புகின்றார்கள். அதே சமயம் தாழ்வடையவும் தன்னைத்தான் தாழ்த்தவும் மற்றவர்களால் தாழ்த்தி பேசப்படுவதையும் எவருமே விரும்புகிறதில்லை. யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று. சர்வ லோகத்தையும் படைத்த நம் தேவாதி தேவன் தாழ்மையின் ரூபமாய் இந்த உலகில் மனுஷனாய் வந்தார். மேலும் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தான் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி என்று பிலிப்பியர் 2:8-9 வசனங்களில் பார்க்கலாம். தேவன் நம்மிடத்தில் தாழ்மை என்னும் குணத்தை மிகவும் விரும்புகின்றார். அதனால்தான் வேதம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. மேலும் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்கிறது. எனக்கன்பானவர்களே, தாழ்மை என்பது வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் பிரதிபலிக்க வேண்டும். தாழ்மை என்பது முதலாவது நம்முடைய சிந்தையில் உருவாக வேண்டும். சிந்தையில் ஏற்படுகின்ற தாழ்மைதான் உண்மையான ஆவிக்குரிய தாழ்மையாகும். அந்த தாழ்மையின் பிரதிபலிப்புகளை வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் காண முடியும். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய குணத்திலே, நம்முடைய தோற்றத்திலே, நம்முடைய மனநிலையிலே அந்த தாழ்மையை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். வேதத்திலே அபிகாயில் என்ற பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அபிகாயிலுடைய கணவர் ஒரு பாரி குடித்தனக்காரன் என்றும் திரளான ஆஸ்திகளை உடையவன் என்றும் சொல்லுகிறது. ஆனால் தாவீதோ சவுலினால் துரத்தி அடிக்கப்பட்டு வனாந்திரமாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் தாவீது அபிகாயிலின் கணவனை விட தாழ்ந்த நிலையில் இருந்தார். இந்த தாவீது ஒருமுறை இந்த அபிகாயிலின் கணவர் நாபாலினிடத்தில் ஒரு உதவி வேண்டி அனுப்புகின்றார். ஆனால் நாபாலோ உதவி செய்யவில்லை என்றாலும் அவரை மிகவும் துச்சமாக பேசி அனுப்புகின்றார். இதனால் கோபமடைந்த தாவீது இந்த நாபாலின் மீது யுத்தம் செலுத்த புறப்படுகின்றார். இதை அறிந்த அபிகாயில் செய்த காரியம் மிகவும் ஆச்சரியமானது. அபிகாயில் தாவீதுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாள். தீவிரமாய் தனது கழுதையை விட்டு இறங்கினாள். தரையிலே முகங்குப்புற விழுந்தாள். தாவீதை பணிந்து கொண்டாள். மேலும் இந்த பாதகம் என்மேல் வரட்டும் என்று கூறி தன் புருஷனது பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டாள். எனக்கன்பானவர்களே, தாவீதுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தது, புருஷனது தவறை தன் தவறாக ஏற்றுக்கொண்டது அபிகாயிலின் தாழ்மையை, பணிவை காட்டுகின்றது. அபிகாயிலின் தாழ்மையை கண்டே தாவீது அவளுக்கு இறங்கினார். அபிகாயிலின் தாழ்மையினால் அவளது கணவன் நாபால் அன்று காப்பாற்றப்பட்டான். அவளது மக்கள் காப்பாற்றப்பட்டனர். அவளது குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. உண்மையான தாழ்மை யாருடைய பாராட்டுதலையும் புகழையும் எதிர்பார்க்காது. தாழ்மையுடையவர்கள் தங்களை போன்ற தாழ்மையில் மற்றவர்கள் இல்லை என்பதற்காக அவர்களை மட்டமாக நினைக்கவோ பேசவோ மாட்டார்கள். தாழ்மை வெறும் வார்த்தையிலோ அறிக்கையிலோ மாத்திரம் இருக்கக்கூடாது, தங்களை வெளிப்படுத்துவதிலும் செயல்படுத்துவதிலும் தான் இருக்கிறது. நம்மிடம் உள்ள குறைகளை சுட்டி காட்டும் போது
அதை ஏற்றுக்கொண்டு சரி செய்து கொள்வதும் கூட தாழ்மைதான். வேதத்தில் அப்பல்லோ வேத ஆகமங்களை நன்கு அறிந்தவர், அனல்மிக்க சுவிசேஷ பேச்சாளர், பிரபலமான ஊழியர். ஆனாலும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியினர் அவரை அழைத்து சில வேத விளக்கங்களை கொடுத்தபோது அவர் எந்த ஒரு கௌரவமும் பார்க்காமல் தன்னை தாழ்த்தி கற்றுக்கொள்ள முன்வந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கலாம். மேலும் மாபெரும் தேவ மனிதனாகிய மோசேக்கு அவர் மாமனார் கொடுத்த ஒரு சின்ன ஆலோசனையை அவர் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்ட போது அவருடைய பெரிய பாரம் மிகவும் குறைந்தது. இன்று அநேகர் தாங்கள் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி தங்களை எண்ணிக்கொள்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு வேகமாக மேலே ஏறினார்களோ அதே வேகத்தில் கீழே இறங்கி விடுவார்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நம்மை தாழ்த்தும் போது தேவனுக்கு உகந்த பாத்திரமாக நம்மால் உருவாக முடியும். இவ்வுலகத்தில் மானிடனாக வந்த இயேசு கிறிஸ்துவும் ஒவ்வொரு செயலிலும் நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். வேதவசனம் சொல்கிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4-8 வசனம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆம், நாமும் இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 15:33, 18:22 இப்படியாய் சொல்கிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, நாம் தாழ்மையாக இருந்தால் நிச்சயம் மேன்மை அடைவோம். நீதிமொழிகள் 11:2 சொல்கிறது, தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 22:4 சொல்கிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆம் பிரியமானவர்களே, நாம் தாழ்மையுடையவர்களாக இருக்கும்போது நமக்கு அளவில்லாத ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது. நம் தேவன் தாழ்மையுள்ளவர்களை அதிகமாக நேசிக்கின்றார், அவர்களுக்கு கிருபையும் அளிக்கின்றார். மீகா 6:8, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கின்றார்? ஆம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் நாம் மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்பதுதான். ஆம் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் உள்ள பெருமை மேட்டிமையான காரியங்களை அகற்றிவிட்டு இந்த நாளிலிருந்து கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்போம். கர்த்தருடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை கொடுப்போம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் விரும்புகின்ற தாழ்மையை குறித்து பார்த்தோம். நாம் கற்றுக்கொண்ட இந்த காரியத்தை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம், ஃபார்வர்ட் செய்வோம், சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அழைக்கிறவராய் இருக்கிறார். தன்னை தானே தாழ்த்துகிறன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். உங்கள் தாழ்மை குணத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆதலால் ஏற்ற நேரத்தில் ஏற்ற மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தருவது நிச்சயம். வேதத்தில் இருக்கிற யோசேப்பு, தேவன் அவரை குறித்து ஒரு உயர்ந்த தரிசனங்கள் இருந்த போதிலும் தன்னை தாழ்த்தினார். வேதத்தில் இருக்கிற பவுல், தேவன் ஞானத்தையும் அறிவையும் எல்லாவற்றையும் கொடுத்திருந்த போதிலும் தாழ்மையோடு அவர் வேலை செய்து ஊழியத்தை செய்ததாக வேத வசனம் சொல்லுகிறது. ஆம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள், தாழ்மையோடு தாழ்மை கோலம் அடைந்து அவர் தேவாதி தேவனாக இருந்தும் ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார்.
ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆதல் தான் தேவன் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமாக அவருடைய நாமத்தை உயர்த்தியிருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், தாழ்மைன்றது நல்லதுதான் பிரதர், ஆனா தாழ்மை நிமித்தம் நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட அவமானங்கள் ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறதால எல்லாரும் என்னை அற்பமாய் எண்ணுகிறார்கள், எல்லாரும் என்னை ஏளனமாய் எண்ணுகிறார்கள், அவர்களுக்கு சாதகமாக என்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். கஷ்டங்களும் வேதனைகள் மாத்திரம் தான் என் வாழ்க்கையில மிஞ்சிருக்கிறது. என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் இந்த அவமானங்கள்? நான் தாழ்மையா இருக்கிறதை பார்த்து எல்லாரும் என்னை ஏமாளிதான் நினைக்கிறார்கள். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு மாறுதல், ஒரு நன்மை உண்டாக்கும்? எல்லாரும் பேசுகிறது போலதான், எல்லாரும் என்னை குறைவாக பேசுகிறதை போலதான், தாழ்வாக பேசுகிறதை போலதான் என் வாழ்க்கை இருக்கிறது. எல்லாருக்கும் முன்பாக தாழ்ந்த ஒரு நிலையில தான் என் வாழ்க்கை இருக்கிறது. தாழ்மை உள்ளவனாக இருந்தாலும் அதோட மேன்மையை பார்க்காமல் நெருக்கங்கள், வேதனைகள், பாடுகள், மென்மேலும் மென்மேலும் அடிகள் தான் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி அழகியோடு இருக்கிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வடிக்கிற கண்ணீர், நீங்கள் பட்ட பாடுகள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் ஏற்ற நேரத்தில் ஏற்ற நன்மை, ஏற்ற மேன்மைகள் உங்களை தேடி வருவது நிச்சயம். இன்று உங்கள் துவக்கம் ஒருவேளை அற்பமாய் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை அற்பமான விதத்தில் ஆரம்பித்திருக்கலாம். உங்கள் தொழிலை, உங்கள் ஊழியத்தை அற்பமான விதத்திலே நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். ஏன், உங்கள் சொந்த பந்தங்கள் கூட உங்களை அற்பமா எண்ணலாம். யோசேப்பை எல்லாரும் அப்படிதான் அற்பமா எண்ணினார்கள். ஆனால் யோசேப்பு எல்லா வேதனைகள் மத்தியிலும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவர் தலையாக உயர்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, இன்று நீங்கள் கண்ணீர் ஊடாக போகிறதால ஆண்டவர் உங்களை மறந்துட்டார், ஆண்டவர் உங்களை வெறுத்துட்டார் என்று அர்த்தமே இல்லை. ஏற்ற நேரத்தில் ஏற்ற மேன்மை உங்களை தேடி வருவது நிச்சயம். அது நீங்கள் எதிர்பார்க்காததா இருக்க போகிறது. ஏன், மற்றவர்களும் அதை எதிர்பார்க்காததாக அவைகள் இருக்க போகிறது. நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோமா? கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். அப்பா, அவன் கிரிகளுக்கு தக்கதான பிரதிபலனை தருகிற தேவன். அப்பா, இந்த நாளில் தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய நாம மகிமைக்காக எத்தனையோ காரியங்களை விட்டு கொடுத்து அவர்கள் தன்னை தாழ்த்தி இருக்கிறதை நீ பார்க்கிறீர். அப்பா, தாழ்மையுள்ளவருக்கு கிருபை தருகிற தேவன், தேவனை தேடலுக்கும் தேடாதலுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அப்பா, இந்த நாளிலே அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க. அவர் வடித்த கண்ணீர் போதும், அவர் கஷ்டப்பட்ட போதும், அவர் வேதனைப்பட்டது போதும், இதுவரைக்கும் எல்லாருக்கும் முன்பாக தாழ்ந்திருந்தது போதும். யோசேப்பு எல்லாருக்கும் முன்பாக தாழ்வாக எண்ணப்பட்டான், பரிகாசமாக பேசப்பட்டான். ஆனால் ஒரு நாள் வந்து அதே சகோதரர்களுக்கு முன்பாக, அதே மக்களுக்கு முன்பாக அவரை முத்திரை மோதிரமாக உயர்த்தினீர் அல்லவா? அதே போல இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரும் உயர்த்த போகிறார். ஆதலால் சோர்ந்து போகாமல், அந்த தாழ்மை நல்குணத்தை விட்டு விடாமல், அதை என்றைக்கும் பற்றி இருக்க, என்றைக்கும் சார்ந்திருக்க, என்றைக்கும் உம்மை நம்பி இருக்க நீ கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. உயர்வை பார்க்கட்டும், மேன்மையை பார்க்கட்டும், நன்மையை பார்க்கட்டும். தேவ கரம் அவர்களோடு கூட இருப்பதாக, நன்மையும் கிருபை உன்னை பின்தொடர்வதாக என்ற வசனத்தின்படி நன்மையான நாட்களை மாத்திரம் அவன் வாழ்க்கையை காணட்டும். ஆசீர்வதி. ஆமென், ஆமென்.